வாமா, இந்த வெயில்ல எங்க போயிட்டு வர? தாத்தா கோயிலுக்கு போயிட்டு கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு வர சொன்னாருல்ல, அங்கதான் போயிட்டு வரேன். ஏமா, இந்த வெயில உன்னை போக சொன்னாங்க? நீ அந்த பக்கம் போகும்போது பேசிட்டு வந்தானு சொன்னாரு. இல்ல பாட்டி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அரசாங்க விஷயம் நாளைக்கு முன்னாடியே சொல்லிருக்க கூடாதான்னு சொல்லிருந்தா என்ன பண்ண முடியும்? அதான் கையோட முடிச்சிருவோன்னு முடிச்சிட்டு வந்தேன். ஏய், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? நான் சும்மா தானே இருந்தேன். சேர்ந்து பைக்ல போயிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் மாப்பிள்ளைய வழி அனுப்புற வேலையில இருந்தீங்க. சரி, தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே போயிட்டு வந்துட்டேன். சரி, கோயில்ல என்னமா சொன்னாங்க? மாப்பிள்ள வந்த உடனே கூட்டிட்டு வந்தா போதும், முன்னாடி எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. வரும்போது மாப்பிள்ளையோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அப்புறம் போட்டோவும் கொண்டு வர சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி இருந்து ஒவ்வொரு வேலையும் பாத்துட்டு இருக்க. கிழிச்சா என்னம்மா, வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே. இப்ப யார் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கா? நம்ம நர்மதாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன அவ இந்த வீட்ல ஒருத்தின்னு சொல்ற அளவுக்கு வேலை பார்த்துட்டா? இந்த வீட்ல சமைச்சாலா, பாத்திரம் கழுவி வச்சாலா, வீடு வாசல் கூட்டி கோலம் போட்டாளா, என்ன செஞ்சான்னு இந்த வீட்ல ஒருத்தின்னு சொல்றீங்க அப்படின்னு ரங்கநாயகி கேக்குறா. கோயில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா பேச வேண்டி இருந்துச்சு. அந்த வேலைய உங்க அப்பா இவகிட்ட சொன்னாரு. இந்த வேகாத வெயில்ல இவ போய் முடிச்சிட்டு வந்துட்டா. அது பெரிய விஷயம் இல்லையா? அவ வெளியூர்ல இருந்து வந்தவ, தங்குறது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல, திங்கிறதுக்கு இங்க இருந்து போகுது. இவ்ளோ பண்ற நமக்கு அவ ஏதோ ஒரு சின்ன வேலை செய்யறா. அத செஞ்சா உடனே அவ நம்ம வீட்ல ஒருத்தி ஆயிடுவாளா? எது? யாரோ ஒருத்தர் பண்றதுக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்து பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாரோ ஒருத்தர் பண்றதுன்னா கடமைக்கு பண்ணுவாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்க பண்ணும்போது அதுல அக்கறையும் கவனமும் இருக்கும். நர்மதா கிட்ட அது இருக்குது. அதனாலதான் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி பண்றான்னு சொன்னேன். மா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், நீ அவளை தலையில தூக்கி வச்சு ரொம்ப ஆடுற. அவளும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. எங்கேயும் கொண்டு போய் விடாது. நர்மதாவால எந்த கெடுதலும் இந்த வீட்டுக்கு வராது. எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நானா எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? தாத்தா சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். நான் கிளம்புறேன் பாட்டி. ஒரு நிமிஷம் இருமா, வெயில்ல போயிட்டு வந்திருக்க, மோர் குடிச்சிட்டு போ. இல்ல பாட்டி, வேண்டாம், நான் போய் சமைக்கணும். நர்மதா, நீ ஏன் போய் சமைச்சுக்கிட்டு இருக்க? இங்கே சாப்பிட்டு போலாம், இரு. ஐயா, அட அண்ணா, வாங்கண்ணா, உள்ள வாங்க. பாட்டி, நான் இரு. இது அங்க வைங்க. பணம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ரங்கநாயகி அம்மா. அண்ணா, உட்காருங்க. வணக்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. ஐயா இல்லீங்களாம்மா? ஐயா ரைஸ் மில்லுக்கு போயிருக்காங்க, இப்பதான் போனாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்மா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நேத்து மில்லுக்கு வேலைக்கு வந்த மாதிரி இருக்கு. ஓடி போயிடுச்சுல. அதுக்குள்ள பெரிய பொண்ணுக்கு கட்டி கொடுக்கற வயசு வந்துருச்சா? இந்த வைகாசி வந்தா 21 வயசு ஆகுதுமா. சொந்தத்திலேயே பையன் இருக்கான். எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடணும்னு தான் உடனே முடிவு பண்ணிட்டோம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்லம்மா. ஆமாமா, நல்ல நேரம் அமைஞ்சு வந்தா டக்குன்னு முடிச்சிடணும். ரங்கநாயகி, வாங்கிக்கம்மா. நீங்க எல்லாரும் வந்து முன்ன நின்னு எங்க பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா? கண்டிப்பா. இதோ வந்துட்டேன். குடு. 2 நாள் முன்னாடியே வந்துடுறோம், கவலைப்படாதீங்க. இவங்க வராங்களோ இல்லையோ, இந்த வீட்டு சார்பா 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்துடுவேன். என்னோட ஏற்பாடுலாம் பண்ணிடுவீங்கல்ல? நீங்க வருவீங்கன்னா எல்லா ஏற்பாடும் நிச்சயம் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. நம்ம வீட்லயும் கல்யாண ஏற்பாடு போயிட்டு இருக்கலாமா? ஆமா ஆமா, ரோகிணிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, சீக்கிரமே நாங்களும் பத்திரிக்கை எடுத்துட்டு வருவோம். அவசியம் வாங்கம்மா. அப்படியே கதிர் தம்பிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்லம்மா. 2 கல்யாணத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து கூட வச்சிடலாம்ல. தம்பிக்கும் கல்யாண வயசு ஆயிருச்சுல்ல. அப்படி எப்படி திடீர்னு பண்ண முடியும்? பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும், பொண்ணு அமையணும், ஜாதகம் கூடி வரணும், பொண்ணு எங்களுக்கு பிடிக்கணும், அவனுக்கு பிடிக்கணும், அவன் அக்கா தங்கச்சிங்களுக்கு பிடிக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. கதிர் தம்பிக்குன்னு சொன்னா பொண்ணுக்கா பஞ்சம்? நான் நீன்னு பொண்ண போட்டி போட்டு கொடுப்பாங்க. எதுக்குமா பொண்ணுக்கு வெளியில போகணும்? இதோ வீட்டோடயே நர்மதா இருக்காங்களே.